என்னோட கல்லூரி கால தோழர். இவரோட நினைவு பரிசு ஐயா வழங்குவார். ரெண்டு பிடிச்சோம். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வகுப்புக்கு போன நிகழ்ச்சியில் வந்து இது மாதிரி ஒரு அரங்கத்தில் உட்காந்துருக்கும் போது நானாக தேடி போய் பேசி அப்புறம் அறிமுகப்படுத்தி அப்புறம் தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டோம். மகிழ்ச்சியாக இருந்தது. நான் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி உங்களை மாதிரி தான் பார்த்துட்டு நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணோம். 10 வருஷமாக ப்ராக்டிஸில் இருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு சார் நடத்துனது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பேசிக்காக அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்க்காம ஞாயிற்றுக்கிழமை தான் நம்மளுக்கு ஏதாவது வேலை வரும். கண்டிப்பாக நம்ம அன்றைக்கி நேரத்தை ஒதுக்கி நம்ம அதுக்காக போனோம்னா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ளவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். நீங்கள் திடீர்னு ஏதாவது ஒரு அடிபட்டுச்சு ஒரு ஏதாவதுன்னா நம்ம கையில் வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட் மாதிரி நம்ம வச்சுருக்கணும். எல்லாருமே அவசியமாக நீங்கள் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி 2 விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குங்க. காஸ்ட் ஆஃப் எப்படி சொல்கிறதுனா, கல்வித்துறையும் மருத்துவமும் எங்கேயோ போயிட்டுருக்கு. ஒரு சாமானிய மக்களுக்கு எட்டாதது மாதிரி போயிட்டுருக்குங்க. இன்றைக்கி உள்ள இப்போ நீங்கள் இந்த பேசிக்காக அந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதில் உள்ள இதெல்லாம் அதில் உள்ள சூக்குமங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். நீங்களே மருந்துகளை மருந்து வந்து எப்படி பயன்படுத்துறது என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்ம சாரை பற்றி சொல்கிறதுன்னா என்ன சொல்கிறது, 2 ஹவரும் சார் நின்றுட்டு தான் இருப்பாங்க, நம்ம தான் உட்காந்துருப்போம். அவர் பாட்டு நடத்திக்கிட்டே இருப்பாங்க, போகிறதே தெரியாதுங்க கிளாஸு. அதனால் ஒரு கிளாஸ் கூட நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் அவசியம் எல்லோரும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் சொல்லுங்கள், எல்லாருக்கும் பயன்படணும். அனைவருக்கும் நன்றி.